தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே உள்ள வடக்குபுதூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவ அலுவலர் மருத்துவர் முத்துக்குமார் என்பவர் ஆடியோ ஒன்று வெளியிட்டுள்ளார். இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தில் டெங்கு தடுப்பு பணியாளர்களாக ஈஸ்வரன் உள்ளிட்ட 4 பேர் பணிபுரிந்து வருவதாக கூறப்படுகிறது. அதில் 3 பேர் மட்டும் தினசரி பணிக்கு வருவதாகவும், ஆனால் ஈஸ்வரன் மட்டும் பணிக்கு வராமல் உள்ளூர் அரசியல் பிரமுகர் ஒருவரின் வீட்டில் வீட்டு வேலை பார்த்துக் கொண்டு அரசு சம்பளத்தை பெற்று வருவதாகவும் மருத்துவர் முத்துக்குமார் அந்த ஆடியோவில் குறிப்பிட்டுள்ளார். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கு அடுத்து எனக்கு சில உண்மைகள் தெரிய வந்தது. என்ன அப்படின்னா, அங்கே ஒரு 4 கொசு மருந்து ஒழிப்பு பணியாளர்கள் வேலை செய்கிறாங்க. ஆனால் 3 பேர் தான் டியூட்டிக்கு வராங்க, ஒருத்தர் வர்றதே இல்லை. சம்பளம் ஆனால் 4 பேருக்கு போடுறாங்க. என்னம்மா விஷயம் அப்படின்னு நான் கேட்டதுக்கு மொத்தம் 3 பேர் சொன்னாங்க, இல்லை அவர் வரமாட்டார், வேற எங்கேயே வேலை செய்கிறார் சார். நான் வேறு எங்கேம்மா வேலை செய்கிறாருன்னு கேட்டால் அதுக்கடுத்து தான் தெரிஞ்சது அவர் ஒரு லோக்கல் அரசியல்வாதி வீட்டில் வேலை செய்கிறார். அங்கே என்ன வேலை செய்கிறாருன்னா, அவர் வீட்டுக்கு தென்னை மரத்துக்கு தண்ணி பாய்ச்சறது, அவர் வீட்டு மாடுகளை குளிச்சாட்டுறது, இந்த வேலையை அவர் பார்த்துக்கிட்டு இருக்கார். இதுவும் இல்லாமல் கடந்த 1.5 வருஷமாக வீட்டில் இன்னொருத்தர் வீட்டில் ஒருத்தர் வேலை செஞ்ச ஒருத்தருக்கு அரசாங்க பணத்தை இவங்க சம்பளமாக போட்டிருக்காங்க. அப்படின்னா இது அரசு பணத்தை வீணாக்குனது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாரையும் முட்டாளாக்குன மாதிரியும்லாம் இருக்குது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.